Hello students, welcome you all to the video lecture on chapter number 6 cubes and cube roots exercise 6.1 question number 2. Question pathina, find the smallest number by which each of the following number must be multiplied to obtain a perfect cube. அதாவது கொடுத்திருக்க நம்பர்ஸ்லாம் வந்து perfect cube கிடையாது. So perfect cube ஆக்கணும் அப்படின்னா எந்த நம்பரால நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து perfect cube கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து smallest number-ஆ இருக்கணும். Right? So again as usual இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து prime factorization apply பண்ணி முதல்ல என்னென்ன prime factors இருக்குன்னு பார்த்துக்கலாம். So perfect cube-ஆ இருக்கா அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணா ஈஸியா perfect cube obtain பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். Okay. So first problem பார்த்தீங்கன்னா 243 apply prime factorization method. So prime factorization method அப்படின்றதுனால என்னென்னலாம் prime numbers இருக்கு 2 3 5 7 and so on. Okay. So எப்பவுமே நம்ம வந்து கொடுத்திருக்க நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணுவோம். அது வந்து possibility இல்ல அப்படினா தான் நம்ம next நம்பருக்கு மூவ் பண்ணுவோம். கரெக்ட்டா? So இப்போ கொடுத்திருக்க நம்பர் பாத்தீங்கன்னா odd நம்பர் கண்டிப்பா 2 ஆல டிவைட் ஆகாது. So next நம்பர் என்ன 3 ஆல ப்ரோசீட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். So 3 ஆல ப்ரோசீட் பண்ணோம்னா நமக்கு வந்து sum of the numbers வந்து divide by 3 ஆ இருக்கணும். Okay. So அப்போ 4 plus 3 7 7 plus 2 வந்து 9 9 வந்து divide by 3 பண்ண முடியும். அப்ப கண்டிப்பா இந்த நம்பரை 3 ஆல டிவைட் பண்ணலாம். So அப்ப 8 3s are 24 3 1s are 3. So again 81 பாத்தீங்கன்னா odd number 2 ஆல டிவைட் ஆகாது. So 3 ஆல டிவைட் பண்ணலாம். 3 2s are 6 balance is 2 it will become 21. Okay அப்ப 7 3s are 21. Again இது odd number so divide by 3. So 9 3s are 27. Again odd number so divide by 3. 3 3s are 9. Again odd number 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. So 3 ஆல ட்ரை பண்ணுவோம். Right? 3 1. So இப்போ once நீங்க 1 obtain ஆயிருச்சுனா கொடுத்திருக்க நம்பரை இந்த எல்லா நம்பர்ஸாலையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். அதாவது 243 it is equal to என்னது how many times 3 இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 5 times 3 இருக்கு 5 times 3 வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து perfect cube தான் obtain பண்ண போறோம். அப்போ ஒவ்வொரு prime factorம் கண்டிப்பா 3 3யா குரூப்ல இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ ட்ரிப்ளெட்ஸா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பாத்தீங்கன்னா 1 2 3 group of 3 ஃபார்ம் பண்ணிரலாம். பட் இங்க மீதி இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை தான் இருக்கு 3 into 3 தான் இருக்கு. ஆக்சுவலா இங்கேயும் இன்னொரு ஒரு 3 இருக்கணும் பட் இங்க இல்ல. ஓகே. ஸோ அதனால தான் இந்த நம்பர் வந்து perfect cube கிடையாது. ஓகே. ஸோ இந்த அதாவது இப்போ நம்ம perfect cube obtain பண்றதுக்கு ஆக்சுவலா இங்க என்னென்ன வேல்யூஸ் இருக்கு 3 into 3 into 3. ஓகே ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க 3 into 3 தான் இருக்கு. அப்போ obtain பண்றதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்றோம் இன்னொரு ஒரு 3ய மல்டிப்ளை பண்றோம். ஓகே. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும் இது வந்து ஒரு குரூப் ஆஃப் 3யா ஃபார்ம் ஆயிரும். ஸோ ரைட் சைடில் எப்போவுமே 3 ஆல மல்டிப்ளை பண்ணா லெஃப்ட் சைடையும் என்ன பண்ணணும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 243 into 3 தான் வந்து perfect cube. இதை obtain பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ அப்போ அதை தான் இங்க கேட்டிருக்காங்க which is the smallest number that must be multiplied to get a perfect cube. ஸோ கொடுத்திருக்க நம்பர் perfect cube கிடையாது. இது வரணும்னா எதால மல்டிப்ளை பண்ணுவீங்க 3 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 243 into 3. ஓகே. ஸோ 3 3s are 9 4 3s are 12. இங்க ஒரு 1 இருக்கும் 3 2s are 6 6 plus 1 வந்து 7. ஸோ அப்ப இந்த ப்ராப்ளம்ல 729 தான் வந்து perfect cube. ஓகே. இந்த perfect cube obtain பண்ணனும் அப்படினா நம்ம எதால மல்டிப்ளை பண்றோம் 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். அதுதான் क्वेश्चनல கேட்டிருக்காது. ரைட்? ஸோ smallest number required இந்த ப்ராப்ளம் வந்து 3. ஓகே. ஸோ இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து 256. ஸோ கொடுத்திருக்க நம்பர் வந்து 256. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். கரெக்டா? ஸோ என்னெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் 2 3 5 7 அண்ட் ஸோ ஆன். கொடுத்திருக்க நம்பர் ஈவன் நம்பர். ஸோ கண்டிப்பாக 2 ஆல டிவைட் பண்ண முடியும். 2 1s are 2 2 2s are 4 பேலன்ஸ் ஒரு 1 இருக்கு 16 ஆயிரும் 8 2s are 16. அகைன் ஈவன் நம்பர். ஸோ டிவைட் பை 2 6 2s are 12 4 2s are 8. Again even number so divide by 2 3 2s are 6 2 2s are 4. Again even number so divide by 2 2 1s are 2 balance ஒரு 1 இருக்கும் 12 ஆயிரும் 6 2s are 12. Again even number so divide by 2 8 2s are 16.
So again even number, so divide by 2, 4 2s are 8. Again even number, so divide by 2, 2 2s are 4. Again even number, so divide by 2, 2 1s are 2. So once 1 reach ஆயிடுச்சு அப்படின்னா 256 இந்த எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். எத்தனை தடவை 2 இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 2 into 2 into 2, again 2 into 2 into 2, again 2 into 2 into, ஓகே 2 into 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைம் ஃபேக்டரும் நம்ம வந்து 3 3யாக குரூப் பண்ணோம், ரைட்? ஸோ இப்போ இது வந்து 3 டைம்ஸ் இருக்கு, அதை குரூப் பண்ணியாச்சு. இதுவும் ட்ரிப்ளெட் ஆக்கியாச்சு, ரைட்? 3 டைம்ஸ் இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 into 2 தான் இருக்கு, இன்னொரு ஒரு 2 கிடையாது. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒரு 2வை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், கரெக்டா? ஸோ அப்போ 2 into 2 ஆல்ரெடி இருக்கு, இங்கேயும் 2 into 2 into 2 இருக்கு. ஓகே, ஸோ இன்னொரு ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 into 2 தான் இருக்கு. நம்ம பர்ஃபெக்ட் கியூப் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 2. ஸோ இங்கே ரைட் சைடில் மல்டிப்ளை பை 2 பண்ணிங்கன்னா 256 into 2வும் போடணும். அப்போ 256 into 2 தான் பர்ஃபெக்ட் கியூப். இதை அப்டெயின் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ராவாக ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்டு வந்து 2. ஓகே, 256 into 2 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறங்க. 2 6 are 12. ஓகே, 5 2s are 10, 10 plus 1 11. 2 2s are 4, 4 plus 1 5. ஓகே, எனிவே இந்த ப்ராப்ளமில் பர்ஃபெக்ட் கியூப் கேட்கல, பட் இருந்தாலும் பர்ஃபெக்ட் கியூப் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ பர்ஃபெக்ட் கியூப் வந்து இந்த ப்ராப்ளமில் 512. ஓகே, ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்டு வந்து 2. ஏன்னா 2ஆல தான் எக்ஸ்ட்ராவாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ கம்மிங் டு த தேர்ட் ப்ராப்ளம் 72. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். ஸோ 2லேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 12 ஆயிரும். 6 2s are 12. அகைன் ஈவன் நம்பர், ஸோ டிவைட் பை 2, 2 1s are 2, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கு, 16 ஆயிரும். 8, ஸோ 8 2s are 16. அகைன் இது வந்து ஈவன் நம்பர், ஸோ டிவைட் பை 2, 9 2s are 18. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர், ஸோ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 3 3s are 9. அகைன் 3ன்றது ப்ரைம் ஃபேக்டர், ஸோ இப்போ 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். 3 1s are 3. ஸோ ஒன்ஸ் 1 ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த எல்லா நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். 2 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கு, 3 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் தான் இருக்கு, ரைட்? ஸோ 3 3யா குரூப் பண்ணும்போது 2 வந்து ப்ராப்பராக குரூப்ல இருக்கு, ரைட்? குரூப் ஆஃப் 3ல இருக்கு. ஆனால் 3 வந்து 2 டைம்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஒரு பர்ஃபெக்ட் கியூப்னா இன்னொரு தடவை 3 அப்பியர் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி இந்த 2 வந்து கரெக்டாக இருக்கு. ஓகே, 3ன்றது 2 டைம்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன நம்பர் எக்ஸ்ட்ராவாக மல்டிப்ளை பண்ணணும்? ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரைட் சைட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது லெஃப்ட் சைடையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 72 into 3 பார்த்தீங்கன்னா 3 2s are 6, 7 3s are 21. ஸோ 216 தான் வந்து பர்ஃபெக்ட் கியூப். ஓகே, ஸோ எந்த நம்பரால் இங்கே எக்ஸ்ட்ராவாக மல்டிப்ளை பண்ணுறோம்? ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஸ்மாலஸ்ட் ரிக்வயர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்டு வந்து 3. ஓகே, ஏன்னா 3ஆல் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கம்மிங் டு த ஃபோர்த் ப்ராப்ளம் 675. ஸோ 675 பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட் நம்பர். ஸோ கண்டிப்பாக 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு செக் பண்ணலாம். ஸோ சம் ஆஃப் த நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ 6 + 7 வந்து 13, 13 + 5 வந்து 18. 18 கண்டிப்பாக 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த நம்பரையும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 2s are 6, அகைன் 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும். 5 3s are 15. ஸோ இப்போ 5 + 2 + 2 பார்த்தீங்கன்னா 9. 9 வந்து 3 டேபிள்ஸில் போகும். அப்போ கண்டிப்பாக இந்த 3ஆல் டிவைட் பண்ண முடியும். 7 3s are 21, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும். 5 3s are 15. ஸோ 7 + 5 12. ஓகே, அப்போ கண்டிப்பாக 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ணலாம். 3 2s are 6, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 15 ஆயிரும். 5 3s are 15. இப்போ 5 + 2 பார்த்தீங்கன்னா 7. 7 it is not divisible by 3. அப்போ கண்டிப்பாக 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்பர் வந்து ப்ரைம் நம்பர் 5. யூனிட் டிஜிட்டில் 5 இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நம்பர் 5ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 5 5s are 25. அகைன் ப்ரைம் நம்பர் 5. ஸோ அதனால் 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ணுங்க. 5 1s are 5. ஸோ 675 நான் எப்படி எழுதலாம்? 3 into 3 into 3, 5 into 5. ஸோ இப்போ 3 3யாக குரூப் பண்ணும்போது
இந்த நம்பர் ட்ரிப்ளெட்டா இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா 5 வந்து 2 டைம்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல நம்ம என்ன பண்ணோம், 3 into 3 into 3 குரூப் ஆஃப் 3 இருக்கு. 5 into 5 2 டைம்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா நான் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரைட் சைட் 5 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது லெஃப்ட் சைடும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரைட், ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ற நம்பர் தான் என்னது, பெர்ஃபெக்ட் கியூப். So 5 5s are 25, இங்க ஒரு 2, 7 5s are 35, 35 plus 2 37, 6 5s are 30, 30 plus 3 33. அப்போ 3375 தான் வந்து பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஓகே, இந்த பெர்ஃபெக்ட் கியூப் அப்டென் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு 5 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகே, ஸோ அப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் required வந்து இந்த ப்ராப்ளம்ல 5. ஓகே, ஸோ கமிங் டு த லாஸ்ட் ப்ராப்ளம். ஸோ கொடுத்துருக்க நம்பர் வந்து 100. ஸோ 100ன்றது ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள் அப்ளை பண்ணலாம். 5 2s are 10, லாஸ்ட்ல ஒரு 0 இருக்கு, அது அப்படியே எழுதிக்கோங்க. அகைன் ஈவன் நம்பர், ஸோ 2 ஆல டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும், 10 ஆயிரும். 5 2s are 10. இப்போ இது ஆட் நம்பர், ஸோ 2 ஆல டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 2 plus 5 7, 7 வந்து 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 5. ஓகே, ஸோ யூனிட் டிஜிட்ல 5 இருக்கிறதுனால 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ 5 5s are 25. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ப்ரைம் நம்பர். ஸோ கண்டிப்பாக 5 ஆல தான் டிவைட் பண்ண முடியும். 5 1s are 5. ஸோ ஒன்ஸ் 1 ரீச் ஆயிடுச்சுன்னா 100 நான் எப்படி எழுதலாம், 2 into 2 அகெயின் 5 into 5 இப்படி எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2ம் 2 டைம்ஸ் தான் இருக்கு, 5ம் 2 டைம்ஸ் தான் இருக்கு. ஓகே, எதுவுமே வந்து 3 3யா இல்லை. அப்போ எதுவுமே நம்ம வந்து குரூப் ஆஃப் 3யை கம்பைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம ப்ராப்பரா குரூப் ஆஃப் 3யா மாற்றணும். கரெக்டா? ஸோ 2 into 2 இருக்கு. ஓகே, அப்போ அடிஷ்னலா இன்னொரு 2வை மல்டிப்ளை பண்ணாதான் குரூப் ஆஃப் 3யா இந்த நம்பரை மாற்ற முடியும். அதே மாதிரி 5 into 5 ஆல்ரெடி இருக்கு. ஓகே, எக்ஸ்ட்ராவா இன்னொரு 5வை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஒரு 2 ஆல ஒரு 5 ஆல எக்ஸ்ட்ராவா மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும். ஓகே, அப்பதான் குரூப் ஆஃப் 3 ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ ரைட் சைடில் 2 into 5 மல்டிப்ளை பண்ணுறதுனால லெஃப்ட் சைடும் எதால மல்டிப்ளை பண்ணோம், 2 into 5. ஸோ 5 2s are 10, 10 into 100 பார்த்தீங்கன்னா 1000. ஓகே, ஸோ 1000 அப்படின்றதா என்னது, பெர்ஃபெக்ட் கியூப். ஓகே, ஸோ இந்த பெர்ஃபெக்ட் கியூப் அப்டென் பண்ணோம்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம், இங்கே ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே ஒரு 5 ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்ட் வந்து 2 into 5, அதாவது 2 5s are 10. 10 தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிக்வயர்ட். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.